ஒரு வண்டிக்கு மெயினாக என்ன தேவை? இன்ஜினு, பவரு, டார்க்கு, இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து நம்ம வண்டியோட பிரேக்ஸு. ஸோ நான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்க வண்டி வந்து விஸ்டார்ம் 250 2026 மாடலு. இதில் வந்து பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி நம்ம ரீலில் ஒன்று போட்டிருப்பேன், இந்த மாதிரி பிரேக் பேட் வந்து 2500 3000 கிலோமீட்டர் வார்ன் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, யூனிகானோட பிரேக் பேட் வாங்கி போடுங்க ப்ரோ, பர்ஃபெக்டாக சூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பழைய பிரேக் பேட் வந்து நல்லாவே, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வந்து சீக்கிரமாக தேஞ்சிருச்சு. இப்போ ஹோண்டா யூனிகானோட பிரேக் பேட் தான் வந்து மாற்றிருக்கேன். இப்போ லாங் ரைடு போயிட்டு இருக்கேன் கோடை. இதோட வீடியோஸ் எல்லாமே வரும், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது இப்போ யூனிகான் பிரேக் பேட் மாற்றினதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் டாப் மேட்சாக இருக்குங்க. நிறைய இடத்துல நீங்கள் இதுக்கப்புறம் விளாக் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல பேனிக் பிரேக்கிங் அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ கூட வந்து ஒன்றும் பெருசாக தெரியலைங்க. டக்குன்னு வந்து பைட் வந்து நல்ல கிறிஸ்பாகவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஸோ யூனிகான் பிரேக் பேட் வந்து இது பண்ணலாமா, ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், ஆனால் ஒரிஜினல் பிரேக் பேட் வாங்கி போடுங்க. யூனிகானோட பழைய பிரேக் பேட், புது பிரேக் பேட் வந்து செட் ஆகலை. யூனிகானோட பழைய பிரேக் பேட் வந்து விஸ்டார்ம் 250க்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுதுங்க. ப்ளஸ்ஸு பின்னாடி பிரேக் பேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை இன்னும் செக் பண்ணலாம். ஆனால் பின்னாடி பிரேக் பேட் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது, நோ வரிஸ். விஸ்டார்ம்க்கு நீங்கள் என்ன பிரேக் பேட் மாற்றலாம் அப்படின்னு, இல்லை வேறு ஏதாவது பிரேக் பேட் மாற்றலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.